எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரத்தில் மார்க்கெட் வந்து ஒரு அப்பாக இருக்குது, திரும்ப ஒரு டவுன் வந்துருக்கு, திரும்ப வந்து ஒரு அப்பில் பாசிட்டிவில் க்ளோசிங் ஆகிருக்கு. நாளைக்கான மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எங்கே ஆக்ட் ஆகும், பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல், இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டுடேக்கான மூவ்மெண்ட். இது வந்து இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு ஃப்ளாட் ப்ளஸ் 35 பாயிண்டில் ஓப்பன் ஆகி மேலே டே ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,768 வரைக்கும் மேலே போயிருக்கு. கீழே டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,535 வரைக்கும் கீழே வந்திருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸுக்கு மேலே போனால் நல்லா பையிங்கு திரும்ப நல்லா மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம். கீழே வந்துச்சு அப்படின்னா 24,350 200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு சொன்னோம். பட் ஆனால் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. 24,535 வரைக்கும் வந்துட்டு திரும்ப மேலே க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,665 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 88 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக க்ளோசிங் ஆகிருக்கு. இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 800 வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டச் பண்ண முடியல. அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோவை வந்து உடச்சி காமிச்சிருக்காங்க. இந்த லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,580 தான். இந்த லோ வந்து 24,535 வரைக்கும் கீழே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து பவுன்ஸ் ஆகி திரும்ப மேலே போயிருக்கு. மேலே போய் தான் க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ திரும்ப நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே நம்ம என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ திரும்ப இந்த லெவல்ஸ் தான் நம்ம இப்போ வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். அதாவது 24,750 இந்த லெவல்ஸுக்கு மேலே சஸ்டெயினாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப வந்து மேலே அதுக்கு மேலே திரும்ப எங்கே போகும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் 800 வந்து ஒரு லெவல்ஸு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா 880 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. இந்த லெவல்ஸ் வந்து உடச்சி மேலே சஸ்டெயினாக இருந்துச்சு அப்படின்னா 24,820 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவல்ஸு. அடுத்தது 24,900 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெவல்ஸ். இந்த லெவல்ஸுக்கு உடச்சி மேலே போச்சு அப்படின்னா, அதாவது இன்றைக்கான டே ஹையை உடச்சி மேலேயே இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மேலே இந்த டே ஹையை வந்து பார்த்திங்க அப்படின்னா உடைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது திரும்ப ரிமைனிங் 24,500 உடச்சி சஸ்டைனாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப கீழே எது வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப 24,350 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு லெவலு, 24,200 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவலு. அதாவது இந்த லெவல்ஸை உடச்சி கீழே இன்றைக்கான டே லோவை உடச்சி 24,500 கீழே சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியாகவே இருக்குது. அதாவது 24,350 டு 24,200 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டை எடுத்து திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரிங்கிறதுனால இந்த 500 டு இந்த 700 ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. இந்த ஹையை பிரேக் ஆனால் மட்டும்தான் மேலே நல்லாவே புல்லிஷ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.